ஹலோ வெல்கம் டு பாப்கார்ன் ரீல். நம்மளுடைய பாப்கார்ன் ரீல்ல வாட்ஸ்அப் சினிமா செக்மெண்ட்ல இருக்கோம். இன்னைக்கு வாட்ஸ்அப் சினிமா செக்மெண்ட்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான சினிமா செய்திகள்லாம் உங்களுக்காக சுட சுட காத்துட்டு இருக்கு. அதுக்காக நம்ம கூட இப்போ அசோக் வந்து ஜாயின் ஆயிருக்காங்க. அசோக் வெல்கம் பண்ணிடலாம். அசோக், நிறைய செய்திகள் நீங்க வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமா, போன 2 இதை தாண்டி இப்ப பாத்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஏன்னா அந்த சினிமா உலகத்துல போயிட்டு தேட்டரா அலைஞ்சு பல தகவல்களை வந்து நான் அப்படியே கேதர் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். அப்படி போனப்ப கண்ணாடி எல்லாம் பிச்சுட்டு ஒரு பக்கம் ஓடிடுச்சு. சோ அந்த மாதிரி நிறைய தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட ஷோவை கண்டினியூவா பாருங்க. வாங்க ஷோக்குள்ள போலாம். அசோக், நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நியூஸா நம்மளுடைய செக்மெண்ட்ல என்ன கொடுக்க இருக்கோம்? ஃபர்ஸ்ட் நியூஸ் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு ஒரு மியூசிக்கை வந்து ஃபிளாஷ்பேக்குகள் ஆரம்பம். அது வந்து பாத்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் அண்ட் பிரபுதேவா சார், இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பாடல்கள், டான்ஸ், அந்த மூவி அவங்களோட ஒரு காம்போ இருந்தது. கண்டிப்பா மின்சார கனவு அப்படிங்கிற படத்துல வந்து ஜாயின் ஆயிருந்தாங்க. இப்போ வந்து 25 இயர்ஸ்க்கு அப்புறமா இப்போ ஜாயின் ஆயிருக்காங்க. 2 பேருமே பெரிய ஜாம்பவான். ஏன் வந்து இப்படி நிறைய ஜாம்பவான்கள் இருக்கிறாங்க, அவங்க இணையறதுக்கான வாய்ப்புகள் வந்து அமைஞ்சிருக்காது. ஏன்னா அந்த சூழல் எல்லாத்தையும் பொறுத்துதான் அவங்களுடைய காம்போ வந்து வரும். அந்த மாதிரி 25 வருஷத்துக்கு அப்புறம் தான் வரணும்னு இருக்கு. சோ அதனால இப்ப வந்திருக்காங்க. ஆக்சுவலா எனக்கு இதுல வந்து பயங்கர கியூரியாசிட்டி என்ன அப்படின்னா, 25 வருஷத்துக்கு அப்புறமும் இவங்களோட லெவல் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ இந்த டைம்ல இவங்களோட காம்போ வரப்ப எப்படி இருக்கும், இப்ப இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறப்பவே பயங்கர கியூரியாசிட்டியா இருக்கு. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா யோகி பாபு, அதுக்கப்புறம் அஜு வர்கீஸ், அதுக்கப்புறம் அர்ஜுன் அசோகன் இருக்காரு. எஸ், அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம சொல்லவே தேவையில்லை. இந்த பிரம்மயுகம் படத்துல நம்மளே உள்ள கொண்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட நம்மளே வந்து அந்த மம்முட்டியோட ஆக்டிங்ல இவரோட சேர்ந்து நம்மளும் டிராவல் ஆகும், எப்படியாவது இங்க இருந்து ஓடிரியா அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருந்தது. காமெடிக்கு வந்து பாத்தீங்கன்னா யோகி பாபு அண்ட் அஜு வர்கீஸ், மலையாளத்துல அவரு, தமிழ்ல யோகி பாபு பத்தி சொல்லியே ஆகணும். இப்போ வந்து ஒன் ஆஃப் லீட் கேரக்டர்ஸ் பண்ற நிறைய ஆக்டர்ஸ்ல யோகி பாபுவும் லீடா இருக்கிறாரு. நாட் ஓன்லி காமெடி, நிறைய இன்டென்ஸான மூவியா வந்து சூஸ் பண்ணி அவர் வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த ஃபிலிம்ல அவரும் ஒரு லீட் அப்படின்னு தான் வந்து டைரக்டர் சொல்லியிருக்காரு. டைரக்டர் அப்படின்னு சொல்லும் போது மனோஜ் தான் இந்த ஃபிலிமுடைய டைரக்டரா வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இப்போதைக்கு வந்து ARR PD6 அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சிருக்காங்க. சீக்கிரமே டைட்டில்லாம் அனௌன்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏன் இந்த நியூஸை எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, இதோடைய ஷூட்டிங் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. எஸ், அப்போ வந்து சீக்கிரமே அந்த பிரபுதேவாவோட அந்த டான்ஸ், அதாவது நம்மளுடைய மைக்கேல் ஜாக்சன் வந்து யாரு, பிரபுதேவா தான். சோ இங்க வந்து ஏஆர் ரஹ்மானோட அந்த மியூசிக்ல இவரோட டான்ஸ் திரும்ப வரப்போகுது அப்படின்னா தியேட்டர்ல எப்படி இருக்கும். சோ அதுக்கான ஒரு போஸ்டரும் வந்து இப்போ வெளியிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து இணையத்துல வந்து டாப் நியூஸாவும் வலம் வந்துட்டு இருக்கு. நம்மளுடைய சேனலுடைய டாப் நியூஸாவும் ஏஆர் ரஹ்மான் அண்ட் பிரபுதேவாவுடைய நியூஸ் தான் இருந்துட்டு இருக்கு. அசோக், அதாவது ரொம்ப நாளாவே வந்து நடிகர் தனுஷ் பத்தின அப்டேட் எதுவுமே வராம இருக்கு. இளையராஜாவுடைய பயோபிக்ல நடிக்கிறாரு அப்படின்னு வந்து ஒரு தகவல் வந்துச்சு, அதை அனௌன்ஸ் பண்ணாங்க. ஓகே, கேப்டன் மில்லருக்கு அப்புறம் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா? அதாவது அந்த கேப்டன் மில்லர் வந்து பாத்தீங்கன்னா துப்பாக்கிகள், பீரங்கிகள் எல்லாம் அனல் பறந்து துப்பாக்கி அப்படியே அந்த புகையெல்லாம் போனதுக்கு அப்புறம் ஆளே காணாம போயிட்டாரு அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் எந்த அப்டேட்டுமே இல்லாம இருக்கு நீங்க நினைப்பீங்க. ஆனா நமக்கிட்ட அப்டேட் இருக்கு. அது உங்களுக்கு ஒரு ஒன்லைன் சொல்றேன். பிச்சைக்காரர்ல இருந்து குபேரன், இது வந்து ஒரு ஒன்லைன் மாதிரி இருக்கும். கதையே இதுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கதையே அங்க இருந்து ஆரம்பிக்குது. எப்படின்னா, தனுஷ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிச்சைக்காரனா இருக்கிறாரு. அதுல இருந்து ஒரு மாஃபியாவா மாறாரு. மாஃபியா அப்படின்னாலே அங்க ஒரு கேங்ஸ்டர், அடிதடிகள் அப்பெல்லாம் இருக்கும். அந்த மாஃபியாவை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக தான் ஆபீசரா வராரு. அவர் தான் கிங் நாகார்ஜுனா. படத்தோடைய டைட்டில் பேரே வந்து குபேரா தான். தனுஷ் தான் வந்து மெயின் லீடா நடிக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு குப்பையில இருந்து வரக்கூடிய ஒரு மாஃபியாவா உருவெடுத்துட்டு வராரு. அவரை இன்வெஸ்டிகேட் பண்றவரா தான் நாகார்ஜுனா வராங்க. ராஷ்மிகா மந்தனா வந்து அந்த குபேரனுக்கு பேரா வராங்க. எஸ், தனுஷ்க்கு பேரா வராங்க. இந்த கதை வந்து இப்போ வந்து மும்பைல நடக்கக்கூடிய ஒரு கதையா தான் உருவாக்குறதா வந்து இயக்குனர் சொல்லியிருக்கிறார். இயக்குனர் யார் அப்படின்னா சேகர் கமலா தான் இந்த படத்தோடைய இயக்குனர். நிறைய கதைகள் இருந்தாலும் இதோடைய ஷூட்டிங் இப்போ வந்து பேங்காக்ல நடந்துட்டு இருக்கதா சொல்றாங்க. அதாவது மும்பைல நடக்கிற மாதிரி பேங்காக்ல இப்ப நடந்துட்டு இருக்கு, ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா மும்பை அப்படின்னு சொன்னாலே ஒரு கேங்ஸ்டருக்கான ஒரு பிளேஸா தான் வந்து நம்மலாம் வந்து பாத்துட்டு இருக்கோம். அந்த வகையில இப்போ அதோட ஷூட்டிங் வந்து எங்க பேங்காக்ல நடந்துட்டு இருக்கு. இந்த குபேரா படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க. சோ இந்த படம் வந்து கேப்டன் மில்லரை தாண்டி இருக்குமா இல்ல அந்த கேப்டன் மில்லர் ரேஞ்ச்ல இருக்குமா அப்படிங்கறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். கண்டிப்பா. அதாவது சேகர் கமலாவுடைய ஃபேன் பேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு பக்கம் நிறைய இருக்கு. அண்ட் நாகார்ஜுனா ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க, ராஷ்மிகா மந்தனா, தனுஷ். சோ இந்த 3 பேருடைய கூட்டணி 4 பேரா மாறி இருக்கு. சோ இதோடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிருக்கிறது. இன்னுமே இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகரிச்சிருக்கு அப்படின்னா சொல்லணும். சோ இதுவும் நம்மளுடைய நியூஸ்ல செகண்ட் இடம் பிடிச்சிருக்கு. கவிதை தெரியாத உனக்கு கையில் புத்தகம் எதற்கு,
எதுக்கு இப்ப நீங்க வைரமுத்து சார் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? அவர் வாய்ஸ் மாதிரி இருந்ததா? ஏன்னா அவரோட பையனை பத்தி நம்ம சொல்ல போறோம். அவரோட பையன் வாய்ஸ் எனக்கு வராது, அதனால அவரோட வாய்ஸ் எடுத்து அப்படி 2 பசங்க இருக்காங்க. அதாவது இப்ப கபிலன் வைரமுத்துவை பத்தி தான் இப்ப சொல்ல போறோம். கபிலன் வைரமுத்து வந்து ஆகோல் அப்படிங்கிற புத்தகம் வந்து இப்ப வெளியிட்டு இருக்காரு. அவர் வந்து 2022லயே இந்த புத்தகம் வந்து தமிழ்ல வந்து வெளியிட்டு இருந்தாரு. இப்போ வந்து நம்ம இப்போ ஆங்கிலத்துல வந்து மீரா ரவிசங்கர் அவங்க வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சு கொடுத்திருக்காங்க. அந்த புத்தகம் வந்து இப்ப வெளியிட்டு இருக்காங்க. அதுதான் மேட்டர். ஆனா அந்த புத்தகம் வந்து உண்மை சம்பவத்தை மையமா வச்சு எடுத்திருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆகோல் அப்படினா என்னங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆகோல் அப்படினா என்னன்னா, அந்த காலத்துல மன்னர்கள் காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க இருந்து படையெடுத்து போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பசு கூட்டங்களை வந்து அவங்க அபகரிச்சுட்டு வந்துருவாங்க. அததான் வந்து ஆகோல் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அந்த 1920ல பெருங்காமநல்லூர், மதுரை பக்கத்துல இருக்கக்கூடிய பெருங்காமநல்லூர் அப்படிங்கிற இடத்துல வந்து ஆங்கிலேயர்கள் கிட்ட இருந்து போராட்டம் வந்து நடந்திருக்கு. அதுல வந்து 16 பேர் வந்து உயிர் தியாகம் செஞ்சிருக்காங்க. அவங்கள மையமா வச்சு இந்த புத்தகத்தை வந்து அவர் மேக் பண்ணிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இந்த புத்தகத்தை வந்து இப்போ மீரா ரவிசங்கர் வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சு கொடுத்திருக்காங்க. அதோடைய வெளியீடும் வந்து நடந்திருக்கு. அதுக்கான ஒரு வீடியோ கிளிப்ஸ் ஒன்று ரெடி பண்ணி வெளியிட்டிருக்காங்க. அதாவது என்னென்ன நடந்தது அப்படிங்கிறது. இது வந்து இப்போ இணையத்துல ரொம்பவே பரவலா பேசப்பட்டுட்டு வருது. இன்னொன்னு சொல்ல போனா நமக்கு இந்த டைம் டிராவல் எல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல. இப்போ வந்து ஒரு இந்த நிகழ்வுல இருந்து எதிர்காலத்துக்கு போறது, இறந்த காலத்துக்கு போறது அப்படிலாம் நமக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் இதெல்லாம் கிட்டத்தட்ட 41 அத்தியாயங்கள் வந்து இதுல இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோ கேரக்டர், அதுக்கப்புறம் 3 ஹீரோயின் கேரக்டர்ஸ் இருக்கிறதா சொல்றாங்க. இதுல அந்த ஹீரோ கேரக்டர் என்ன பண்ணுவாருன்னா, இப்ப இருக்கக்கூடிய சமயத்துல இதுக்கு முன்னாடி போய் அந்த சமயத்துல ஒருத்தர் வந்து கூட்டிட்டு வரதாவும் சொல்றாங்க. இதை பத்தி சொல்லணும்னா நமக்கு ஒரு நாள் வந்து பத்தாது, நிறைய நாட்கள் தேவைப்படும். புத்தக பிரியர்களுக்கான ஒரு செய்தியா தான் நம்மளுடைய சினிமா செய்தியில இந்த செய்தியை வந்து நாங்க கொடுத்திருக்கோம். வைரமுத்து சார் வந்து சொல்லவே தேவையில்லை, கவிதைகளுடைய பெட்டகம் அப்படின்னே சொல்லலாம். அவருடைய மகன்களும் அந்த வரிசையில வந்து இடம் பெற்றிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கபிலன் வைரமுத்துக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவர் ஏற்கனவே நிறைய புத்தகங்கள் வெளியிட்டிருக்காரு. பட் ஆகோல் அப்படிங்கிற புத்தகம் வந்து ரொம்பவே பரிச்சயமான புத்தகமா இப்பவும் வளம் வந்துட்டு இருக்கு. அசோக், அதாவது ரீ ரிலீஸ் பத்தி எப்படி பேசாம இருக்கிறது? வாரம் வாரம் ஒரு படம் ரீ ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில வந்து கில்லி தான் வந்து ஃபர்ஸ்ட் இடத்தை பிடிச்சிருக்கு. அண்ட் அவதார் லெவல்ல வந்து வச்சு பேசிட்டு இருக்காங்க கில்லிய. கில்லியோடைய சக்சஸ்க்கு பார்த்து ஒவ்வொரு தியேட்டர் ஓனருமே வந்துட்டு விஜயோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே போய் விஜய்க்கு நன்றி தெரிவிச்சிட்டு இருக்காங்க. என்னமோ அவர் தான் ரீ ரிலீஸ் பண்ணிட்ட மாதிரி. நடிக்க மாட்டேன்னு சொல்லிருக்கீங்க, தயவு செஞ்சு வருஷத்துக்கு ஒரு படமா நடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரும் சொல்லிட்டு இருக்காங்க. கமலா தியேட்டர்ஸ்க்கு வந்து பயங்கர வருமானம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓனரே அபிஷியலா சொல்லிட்டாரு. எனக்கு எந்த படத்துக்கும் வந்தது கிடையாது, பட் இந்த படத்துக்கு ஆபரேட்டர் தியேட்டர் உழைச்சிட்டு வந்து நல்லா இருந்துச்சா, ரிப்பீட் போடவா அப்படிங்கிற மாதிரியான சம்பவங்கள்லாம் வந்து ரீ ரிலீஸ் ஆன கில்லி படத்துக்கு வந்து நடந்துட்டு இருக்கு. பட் கில்லி அப்படின்னு சொல்லனே சம்பவம் இல்லாம எப்படி இருக்காதுல்ல? கண்டிப்பா. மே 1 வந்து அஜித்தோட பர்த்டே. சோ அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர்ல, சென்னையில இருக்கக்கூடிய ஒரு தியேட்டர்ல வந்து தீனா படத்தை வந்து ரீ ரிலீஸ் பண்றாங்க. அந்த சமயத்துல கில்லியோட அந்த போஸ்டர் வந்து அங்க இருந்திருக்குது. அஜித் ரசிகர்கள் சும்மா இருப்பாங்களா? அதுல ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, நான் உங்களை மாதிரி நம்மள மாதிரி ஒரு கேங்கா இருக்கும் போல இருக்கு, மச்சா நீ பண்ணு அப்படின்னு போல ஏறி கிழிச்சு விட்டுருக்காரு. லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா அதுக்கு அவர் வருந்தி மன்னிப்பும் தெரிவிச்சிருக்காரு. இல்லங்க கூட சேர்ந்த சேர்க்கை அப்படி, அதனால தெரியாதனமா பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க விஜய் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவும் வெளியிட்டு இருக்காரு. இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து அஜித் ரசிகர்கள்லாம் வந்துட்டு என்ஜாய் பண்றாங்க, விஜய் ரசிகர்கள்லாம் வந்து கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அப்பையில இருந்தே வந்து பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் மாதிரி கிட்டத்தட்ட அதே மாதிரி வந்துட்டு இருக்கு. விஜய் அஜித் அந்த வார் வந்து இன்னும் தீர மாட்டேங்குது. இடையில கூட வந்து பாத்தீங்கன்னா விஜய் ரசிகர்களும் அஜித் ரசிகர்களும் இணக்கமா இருக்கிற மாதிரியான ஒரு சூழல்லாம் வந்து இருந்துச்சு. சமூக வலைதளங்கள்ல வந்து பேசப்பட்டு வந்துச்சு. ஆனா இந்த ரீ ரிலீஸ் வந்த உடனே அது நல்லா தான் கொண்டாடுனாங்க. ஆக்சுவலா சொல்ல போனா அஜித் ரசிகர்களும் தியேட்டருக்கு போய் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. தீனா போஸ்டர் வந்த உடனே அந்த காம்படிஷன் வந்த உடனே எல்லாம் ஃபயர் ஆயிடுறாங்க. அதுதான் ஒரு டாப் நியூஸாவும் இருக்கு. அந்த பையனும் இல்லப்பா நானும் சொன்னாங்கப்பா போய் சொல்லிருப்பாரு, தெளிவா சொல்லிருப்பாரு. அந்த சேர்ந்த சேர்க்கை இருக்க பாத்தீங்களா, அவங்க வந்து கொஞ்சம் இது பண்ணி விட்டாங்க. அதனாலதான் அவங்க மேல வந்து போலீஸும் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அஜித் ரசிகரும் சரி விஜய் ரசிகரும் சரி அவங்க உங்களுடைய ரசிகர் பட்டாளங்களோடய நீங்க என்ஜாய் பண்ணுங்க, எந்த வன்முறையிலையும் ஈடுபடாதீங்க அப்படிங்கிறது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோளாவும் வச்சுக்கோங்க. ஓகே பிருந்தா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஃப்ளாப் லிஸ்ட்ல வந்து டைரக்டர்ஸ்ல வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நெல்சனை வந்து நம்மளால மறக்கவே முடியாது. நெல்சன் மேல நமக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்ததுன்னே சொல்லலாம். ஆனா பீஸ்ட் எடுத்தாரு, வறுத்து எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் தலைவரோட ஆசையோடையும் அவர் ஃப்ரெண்ட் அனிருத்தோட மியூசிக்னாலையும் அவரை வந்து ஜெயிலர் படம் மூலமா பயங்கரமா ஹிட் அடிச்சிட்டாரு. கார்லாம் வேற கிஃப்ட் வாங்கிட்டு வந்தாரு. சோ வாங்கின கையோட சும்மா இருந்தாரா? அந்த படத்துல நடிச்ச பாதி பேருக்கு வந்து பயங்கரமான கிஃப்ட் எல்லாம் வந்து கிடைச்சது. இப்போ வந்து அடுத்த படத்துக்கான எதிர்பார்ப்பு இருந்துச்சு.
ஆனா படத்தோட அப்டேட் கிடையாது. வந்து இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. ஏற்கனவே வந்து நம்மளுடைய இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய நிறைய ஆக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தனுஷா இருக்கட்டும், சூர்யாவா இருக்கட்டும் அண்ட் சிவகார்த்திகேயனா இருக்கட்டும், நடிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அதுல நிறைய படங்கள் வந்து வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிற பேர்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வரிசையில இப்போ வந்து சமீபத்துல எல்சியு இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் கூட வந்து ஜி ஸ்குவாட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. இப்போ அந்த வரிசையில நெல்சனும் ஆட் ஆயிருக்கிறாரு. ஃபிலமன் அப்படிங்கிற கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. சீக்கிரமே வந்து நான் பண்ண போற ஃபர்ஸ்ட் படத்துக்கான நான் கொடுக்க போற வாய்ப்புக்கான அனௌன்ஸ்மெண்ட்லாம் சீக்கிரமே வெளியிடுறேன் அப்படிங்கிற தகவலும் விட்டுருக்காரு. அதாவது இது வரைக்கும் நான் அனுப்பின போர்ட்போலியோல 1200 ப்ரொடக்ஷன் கம்பெனி போயிருச்சு. இந்த 1201 இருக்கும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இருந்தா அந்த லேடி கெட்டப் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பையில இருந்தே இருந்திருக்கு. சிவாஜி சார்ல இருந்து ரஜினி சார், கமல் சார், அதுக்கப்புறம் பிரசாந்த், லேட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவருடைய அந்த நர்ஸ் கெட்டப்லாம் வந்து மறக்கவே முடியாது, பேசப்பட்டுச்சு பயங்கரமா. சோ அந்த லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கவின் இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி அந்த லேடி கெட்டப் போட்டு பயங்கரமா அசத்திட்டார். நான் சொன்ன மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி பிக் பாஸ்ல அவர் போட அந்த ஷெரினோட கெட்டப்பே வேற லெவலா இருந்தது. சோ இந்த டைம்ல அவரு அந்த மாதிரியான ஒரு கெட்டப் வந்து போட்டிருந்தாரு ஸ்டார் படத்துல. ஸ்டார் படத்துல போட்டிருந்தாரு. அதனால இந்த படத்து மேல பாத்தீங்கன்னா எதிர்பார்ப்பு பயங்கரமா இருக்கு. டாடால இருந்து பிடிச்ச வைப இப்ப வரைக்கும் அவர் அப்படியே கப்புன்னு பிடிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லணும். சோ அவர் வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அசோக். அதாவது டாடா வந்து நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்த படமா இருந்தாலும் அதுக்கு அடுத்து ரிலீஸ் ஆக போற ஸ்டாருக்கும் அதே எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அடுத்த வாய்ப்பும் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கவின் ஒரு பக்கம் சந்தோஷமா நியூஸ் வந்து ஷேர் பண்ணிருக்காரு. அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதை வந்து தயாரிக்க போற தயாரிப்பாளர் யார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் அதிகமா இருந்துட்டு இருக்கு. வெற்றிமாறன் வந்து இந்த படத்தை வந்து தயாரிக்கிறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. வெற்றிமாறன் இன்னொரு பக்கம் வந்து படத்தை இயக்குறதுல ரொம்பவே பிஸியா இருந்துட்டு இருக்காரு. விசாரணை 2ல வந்து பிஸியா இருந்துட்டு இருக்காரு. அதுக்கு இடையில இந்த படத்தையும் நான் தயாரிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைரக்டர் யார்? டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா விக்ரமன் அசோகன் தான் வந்து இதை வந்து டைரக்ட் பண்றாரு. சோ அப்ப அவர் மேல இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும். ஏன்னா வந்து எப்பவுமே ஒரு 2 பால் விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா அடுத்த பால் ஹாட்ரிக் எப்பப்பா எடுப்பேன் அப்படின்ற மாதிரி. சோ ஸ்டார் வந்து கண்டிப்பா வந்து சக்சஸ் ஆகும் அப்படிங்கிற எந்த சந்தேகமும் கிடையாது. சோ 3வது படத்துக்கு எடுக்கிற டைரக்டரும் சரி, தயாரிப்பாளரும் சரி, அந்த நடிக்கக்கூடிய ஹீரோவும் சரி, எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கு. பட் இது வந்து அறிமுக இயக்குனர் தான். பட் ஆனா அவருக்கான இது வந்து பயங்கரமா இருந்துட்டு இருக்கு. ஏன்னா அவர் ஒர்க் பண்ண இடம் அந்த மாதிரி. சோ இந்த படத்துல வந்து ஆண்ட்ரியா வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. பட் இந்த படத்து மீதான எதிர்பார்ப்பு ஏன் அதிகமாச்சு அப்படின்னு சொன்னா வெற்றிமாறன் அதுல இருக்கிறது தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இதோடைய ஷூட்டிங் வந்து நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆகுறதாகவும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. மத்த இதுல யாரெல்லாம் முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்கிறாங்க அப்படிங்கறதும் சீக்கிரமே அனௌன்ஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. பட் கவின் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டார் படத்தை, அதாவது நான் நீங்க சொன்ன மாதிரியே வெற்றிமாறன் சார் சொன்னீங்க இல்லையா, அவர் வந்து கேமராக்கு முன்னாடி ஆக்ஷன் சொன்னாலும் சரி, பேட் எடுத்து எழுதினாலும் சரி, காசு கொடுத்தாலும் சரி, அவர் வெற்றிமாறன் பேர் இருந்தாலே அது பயங்கரமா ஹிட் அடிச்சிரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இப்ப ஸ்டார் படத்துல இப்ப நடிச்சு முடிச்சிருக்காரு. ஆக்சுவலா வந்து பயங்கர கியூரியாசிட்டி இருக்கு எப்படி இருக்கும் இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு. டாடா, அதுக்கப்புறம் ஸ்டார், அதுக்கப்புறம் இன்னொரு படத்துலயும் கமிட் ஆயிட்டாரு. இதோட ப்ராக்ரஸ் பார்த்தவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா சிவகார்த்திகேயனோட இவர் வந்து கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் தான் வந்து காம்படிட்டரா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியால வந்து ஒரு ஹேஷ்டேக்கே வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு. ஸ்டார் படத்தோட ட்ரெய்லர் வந்து இன்னுமே வந்து சோஷியல் மீடியால ட்ரெண்டிங்ல தான் இருந்துட்டு இருக்கு. இந்த ட்ரெய்லர் வந்து ஏன் ரொம்ப பேசப்படுது அப்படின்னு சொன்னா பல கெட்டப்ல வந்து பல நடிப்பை வந்து இப்படியும் காட்சிப்படுத்த முடியுமா அப்படிங்கிறதுல வந்து கவின் வந்து முதன்மையா இருக்கிறதா சொல்லப்படுது. பட் அதுக்கு கீழே இருக்கிற கமெண்ட்ஸுமே அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப் தான் வந்து கவினுக்கு கிடைச்சிருக்கு. டாடாவோட இம்பாக்டா இருக்குமோ அப்படின்னு வந்து சொல்லப்படுது. டாடாவை தாண்டி அதுக்கு முன்னாடி அவர் பல அவருடைய இன்புட்லாம் கொடுத்திருக்கிறாரு. அது வந்து டாடா மூலமா வெளிப்பட்டுச்சு. இப்ப ஸ்டார் மூலமா ஜொலிக்க போறாரு. அதுக்கப்புறம் அவருடைய ஜொலிப்பு வந்து பிரகாசமா இருக்கதானே போகுது. கண்டிப்பா வெற்றிமாறனுடைய தயாரிப்புல வரக்கூடிய அடுத்த படமும் அவருக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. சந்தானம் இவர் இருக்கார் இல்லையா, இவர் வந்து அந்த காமெடி கலந்த ஹீரோயிசம் மட்டத்துல அவர் அடிச்சுக்கவே முடியாது. அந்த வகையில வந்து எங்க நான் தான் கிங் அப்படிங்கிற படத்தை வந்து நடிச்சு முடிச்சிருக்காரு. சோ இந்த படத்து மேல மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி வடக்குப்பட்டி ராமசாமி கலவையான விமர்சனங்களை இது பண்ணாலும் அவரோட நடிப்பை வந்து அவர் கொடுக்க தவறுனதே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த இது வந்து இங்க ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ற கியூரியாசிட்டி நமக்கு அதிகமாவே இருக்கு இல்லையா. கண்டிப்பா. அதாவது இந்தியா பாகிஸ்தான் படத்தோடைய இயக்குனர் தான் இந்த படத்தோடைய இயக்குனரும் கூட. இந்த படத்துல இன்ஸ்டாகிராம்ல டான்ஸ்லயே ரொம்ப
ஃபேமஸா இருக்கக்கூடிய பிரியாலயா வந்து இதுல ஹீரோயினா என்ட்ரி அதாவது பிரியாலயா மாதிரி இந்த மாதிரி சினிமா சான்ஸ் வந்தா பரவாயில்ல, நம்மலாம் டான்ஸ் ஆடி கூட கமெண்ட்ல கழுவி தான் ஊத்துறாங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட் பிரியாலயா. ஓகே, பட் இங்க நான் தான் கிங்கு படத்துல கூட அவங்க வந்து நடனத்துல வந்து பின்னி எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சந்தானம் படம் அப்படின்னு சொன்னாலே ஒரு பக்கம் காமெடி இருக்கும், ஒரு பக்கம் வந்து ஹியூமரா ஏதாவது வச்சிருப்பாரு. பட் இந்த படத்துல வந்து ரொம்ப எமோஷனலும் இருக்கு அப்படின்னு சொல்லி இயக்குனர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த படத்தோடைய ப்ரொமோஷன் வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஏன் அப்படின்னா ஆக்சுவலா ப்ரொமோஷன் ஒண்ணே எனக்கு ஞாபகம் இருக்கு. ப்ரொமோஷன் வந்து தனியாவது ஒரு சந்தானம் சார் வந்து பண்ணிருவாரு. இதுக்கு வந்து எந்த ப்ரொமோஷனுமே பண்ணல. ரீசன் என்னவா இருக்கும்? எல்லா ப்ரொமோஷன்லயும் வந்து அவரு நான் டீமா கொடுக்க மாட்டேன், தனியாவாச்சும் கொடுப்பேன், சில சேனலுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அந்த படத்துக்கு கொடுக்கல. ஏன் அப்படின்னு சொன்னா அவர் அடுத்து வந்து ஒரு ஹீரோவோட சேர்ந்து படம் ப்ரொடியூஸ் பண்ண போறதா தகவல் வந்து லைட்டா கசிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஹீரோ பேர் வேணா சொல்லிடலாம், ஆர்யாவோட சேர்ந்து ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாரு. அதுல அவர் தான் லீட் அப்படிங்கிற தகவலும் வந்து கிடைச்சிருக்கு. சீக்கிரமே மத்த அப்டேட்லாம் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ரொடியூசரும் நான் தான், ஆக்டரும் நான் தான் அப்படின்னு சொல்லும்போது கூடுதல் சுவை இருக்கிறதுனால இந்த ப்ரொமோஷன்ல எல்லாம் கலந்துக்கல. ஆர்யா சந்தானம் சொன்னோனே பாஸ்கர் பாஸ்கர் அப்படியே மண்டைக்கு மேல ஓடிட்டு இருக்கு. சோ அந்த காம்போ எல்லாம் பாக்குறது வந்து சூப்பரா தான் இருக்கும். ரிலீஸ் டேட் வந்து May 10 அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 10th வந்து தெரிஞ்சிரும் இங்க அவர்தான் கிங்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. வெல் ரைட் அசோக், அதாவது குழந்தைகளை வச்சு படங்கள் பண்ணி நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கலாம். எல்லா படமே மனசுல இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா சில படங்கள் வந்து மனசுல வந்து ஸ்ட்ராங்கா பதிஞ்சிரும். அந்த வகையில வந்து எனக்கு வந்து பசங்க ரொம்ப பிடிக்கும். ஓகே, அந்த பசங்களை வந்து பாத்தீங்கன்னா பக்கடா கேரக்டர், அதுக்கப்புறம் அந்த குட்டிமணி, இந்த கேரக்டர்ஸ்லாம் எப்பவுமே மறக்க முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் படிக்கும் போது இந்த மாதிரி கேரக்டர்ஸ் நம்ம கூடவே உட்கார்ந்துருக்கும், நமக்கு சப்போர்ட் பண்ணும். ஏன் சப்போர்ட் பண்ணுனே தெரியாது, அடி வாங்கும். அங்க ஷூட்டிங் பண்ண இடமா இருக்கட்டும், அந்த ஊரோட அந்த ஸ்லாங்கா இருக்கட்டும், எல்லாமே எங்கேயுமே ஒரு கசியாம கச்சிதமா வந்து பாண்டியராஜ் வந்து உருவாக்கி இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அந்த படத்துல வரக்கூடிய பாடல்களா இருக்கட்டும், அதனுடைய அந்த லொகேஷனா இருக்கட்டும், எல்லாமே வேற லெவலா இருந்தது. இயல்பா காட்சிப்படுத்தி இருப்பாங்க. அதாவது இந்த படத்தோடைய பல பாட்டுகள் வந்து ரிலீஸ் ஆகியிருந்தாலும் பசங்க வந்து இப்போ 15 இயர்ஸ் ஆஃப் செலிப்ரேஷன் வந்து செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. இதை கொண்டாடுற விதமா வந்து சசிகுமாரும் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு, அப்ரிசியேஷன் சொல்லியிருக்காரு. எனக்கு பசங்க வந்து ரொம்ப வந்து டச்சபிளான ஃபில்ம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ வந்து பசங்க ஏன் நாங்க சொல்றோம் அப்படின்னு சொன்னா 15 இயர்ஸ் ஆஃப் செலிப்ரேஷனுக்கான ஒரு போஸ்டரும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதாவது இந்த படம் எடுத்து இப்ப 15 வருஷம் ஆச்சு. அந்த பசங்க படம் எடுக்கும்போது 10 வயசு இருந்திருக்கும். இப்ப 15 வருஷம் ஆச்சுன்னா அவங்க 25. அதாவது நிறைய படத்துல ஹீரோவாவும் அந்த பக்கடாவா இருக்கட்டும், குட்டிமணியா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து பல படங்கள்ல நடிச்சிட்டும் வராங்க. சோ அந்த அளவுக்கு 15 வருஷம் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி இருக்கு பசங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது புஷ்பா. மேக்கப் அட்ஜஸ்ட் பண்ணல, அந்த புஷ்பா ஸ்டைல் பண்ண. கண்டிப்பா. அதாவது புஷ்பா டு தி ரூல் அப்படிங்கிற படத்தோடைய பாட்டு முதல் பாடல் அப்படிங்கிறது வந்து நேத்து தான் வெளியிட்டு இருந்தாங்க. இந்த பாடல் வந்து டிஎஸ்பி தான் வந்து பார்ட் 1க்கும் டிஎஸ்பி தான், இப்பவும் டிஎஸ்பி தான். இப்போ வந்து சோஷியல் மீடியால இதுதான் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்லயும் இடம் பிடிச்சிருக்கு அசோக். இந்த படத்து மீதான எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் அதிகமா இருந்தாலும் அதனுடைய பாடல்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேன் பேஸ் இருந்துட்டு இருக்காங்க. பழைய பாடல்களுக்கு வந்து இருக்கிற மாதிரியே புஷ்பா படத்தோடைய பாடல்களுக்கு நிறைய ஃபேன் பேஸ் இருக்கிறாங்க. இப்போ இந்த பாட்டும் வந்து வரவேற்பு பெற்றுட்டு தான் வருது. யூடியூப்ல ட்ரெண்டிங்லயும் இடம் பிடிச்சிட்டு இருக்கு. இதுல முக்கியமா என்ன விஷயம் நம்ம சொல்ல போறோம்? ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா புஷ்பா 1ல இருக்கக்கூடிய படங்கள்லாம் வேற லெவல் வைபா வந்து இருந்தது. சோ 2 அப்படின்னு வரப்ப இதை விட அதிகமா தான் எதிர்பார்ப்பாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா அந்த போஸ்டர்லயே சொல்லிட்டாங்க கீழே கம்மிங் சூன், அதனால வெயிட் பண்ணுங்க, பொறுமையா இருங்க, பாடலும் சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ இதுவும் வந்து வரவேற்பை பெற்றுட்டு வரக்கூடிய ஒரு நியூஸா தான் பாக்க. அதாவது அசோக், நம்மளுடைய லாஸ்ட் நியூஸ் வந்து கொஞ்சம் சோகமான நியூஸ் தான். அதாவது என்னன்னா PS ராக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனமும் பிரபுதேவாவும் இணைஞ்சு வந்து ஒரு உலக சாதனை படைக்க போறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, அதுக்கான அட்மிஷனும் ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது என்ன அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நடன தினம், அதை செலிப்ரேட் பண்ற விதமா 5000 வந்து குழந்தைகளை வச்சு பிரபுதேவாவுடைய 100 பாடல்களுக்கு நடனம் ஆட போறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது என்னன்னா 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும், 7:30க்கு முடிஞ்சிரும் அப்படிங்கிறது தான் மேட்ரு. பட் அது ஆரம்பிச்சாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. எஸ், ஏன்னா அவரால் வர முடியாத ஒரு சூழல் வந்துருச்சு. ஆனா என்னன்னா முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணாதனாலயா இல்ல எதுவும் வந்து மிஸ்கம்யூனிகேஷனாலயா என்னன்னு தெரியல. அங்க வந்திருக்கக்கூடிய அந்த பெற்றோர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஆர்கனைசேஷனோட போயிட்டு குழந்தைங்க வந்து எவ்வளவு நேரம் நிக்க முடியும்,
ஏன்னா டைமுக்கு ஆரம்பிச்சிங்கன்னா தான் முடிச்சுட்டு, ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய வெயில் வந்து நம்ம சொல்லவே வேணாம், வெயில் எல்லா இடத்துலையும் செஞ்சுரி அடிச்சிட்டு இருக்கு. ஸோ குழந்தைங்க தாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஷ் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரே சொல்லியிருக்கிறாரு, இல்லை எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதனால என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவும் வெளியிட்டிருக்காரு. பட் இது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு விஷயம் இல்ல, ஹெல்தியான வே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு சோஷியல் மீடியால. ஏன் அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்ல. ஒரு 5000 சில்ட்ரன்ஸ் வந்து ஒரே இடத்துல வந்து சேர்றாங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம். இப்போ வந்து கத்திரி வெயிலை விட பயங்கரமான வெயில் அடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில பிள்ளைங்களை வெயில்ல நிக்க வைக்கிறது ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அட்மிஷன் ஃபீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000ல இருந்து 3000 வரைக்கும் வந்து அவங்க வந்து வசூலிச்சிருக்காங்க. சோ வந்து இது வந்து ஹெல்தியான வேயா? காசு வாங்கியிருக்கீங்க, டைமுக்கு வரல, வெயில் இதெல்லாம் வச்சு நீங்க ஈஸியான வெயில வந்து மன்னிப்பு அப்படின்னு வந்து கேட்டுட்டீங்க. பட் இது வந்து சோஷியல் மீடியால ரொம்பவே பெரிய டாக்கா வந்து போய்கிட்டு இருக்கு. இதுவும் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் சினிமா செக்மெண்ட்ல லாஸ்ட் நியூஸா பார்க்கப்படுது. சோ இன்னைக்கு நம்ம பாப்கார்ன் ரீல்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை உங்களுக்கு நாங்க கொடுத்திருக்கோம் அப்படி நாங்க நம்புறோம். மீண்டும் அடுத்த ஷோல உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அசோகான், பிருந்தா. பாய்.